by the mandate vested on me under standing order. இத்தகைய யோசனையை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்குவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு சபாநாயகர் என்ற வகையில் எனக்கு அதிகாரம் உள்ளது. இந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும் போது உரிய யோசனைகள் அரசியலமைப்பிற்கு உட்பட்டனவா என்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். எனது நிலைப்பாட்டின் பிரகாரம் மக்களின் நீதித்துறை அதிகாரத்தை ஆக்கிரமிக்கும் எந்தவொரு சட்ட நடைமுறையை நடைமுறைப்படுத்துவது அரசியலமைப்புக்கு முரணானது. இதனால் நீதி சேவைகள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி நீக்கம் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரி 2025 நவம்பர் 21 முன்வைக்கப்பட்ட யோசனை முறையற்றது என்பதை நான் இங்கு அறிவிக்கிறேன். முதலாவதாக நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் மற்றும் அதன் நோக்கம் மக்களின் நீதித்துறை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துவதாகும். அதனூடாக நீதித்துறையின் சுயாதீன தன்மையை பாதுகாக்கும் அரசியலமைப்பின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் நடவடிக்கைகளை ஆக்கிரமிக்கவோ அல்லது கண்காணிப்பதற்கோ அரசியலமைப்பில் பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை. இது அரசியலமைப்பின் 3ஆம் 4ஆம் சரத்துக்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மூன்றாவதாக பொதுமக்களின் பணத்தை நிர்வகிப்பதன் ஊடாக மாத்திரம் பாராளுமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு மேலான அதிகாரம் இல்லை. இதனால் நீதி சேவைகள் ஆணைக்குழு தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பது நீதித்துறையின் சுயாதீன தன்மைக்கு பங்கம் விளைவிக்கும் செயலாகும். அத்துடன் மக்களின் நீதித்துறை அதிகாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும். இதனால் இந்த தீர்மானம் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாகும். I believe will stand as a landmark in the parliamentary history of Sri Lanka.